திரு ஹபீஸ், இப்போ பீகார் தேர்தலில் ரொம்ப முக்கியமாக கவனம் பெற்றது கடைசி நேரத்தில் இந்த கூட்டணிக்குள்ளே வந்த சிராக் பாஸ்வானுடைய அந்த காம்போ ஒரு கணிசமான அந்த பாசிட்டிவ் ஒரு பெர்செப்ஷனை அவங்க கொண்டு வந்தது. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் கருத்து மோதல் இருக்குது, ஆனால் கூட்டணிக்குள்ளே விரிசல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னார். இந்த கருத்து மோதலையும் களைய வேண்டிய அவசியம் இப்போ திமுக கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கா? அந்த ஜெல் தான் வெற்றியை பீகாரில் தேடி தந்திருக்கு. ஸோ கூட்டணி கட்சிகளை இன்டாக்டாக வச்சுக்க வேண்டிய அவசியமும் புதிய கட்சிகளை கொண்டு வர வேண்டிய தேவையும் திமுக கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கா? அது கூட்டணியில் புதிய கட்சி வரணுமா வேணாமான்ற முடிவு எங்கள் தலைவர் எடுப்பார். இப்போ நாங்கள் கூட்டணி இன்டாக்டாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு நானும் இனியன் ராபர்ட்டும் ஒரே கருத்தை சொல்கிறோம். இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையாக மீண்டும் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது அப்படின்றது எங்களுடைய நிலைப்பாடு. அது இனியன் ராபர்ட் ஒத்துப்பார். சரியா? இன்றைக்கி தேதிக்கு இதுதான். அதே சூர்யாவும் ஜவஹர்லால் அண்ணனும் சொல்கிறாங்களான்றதை பார்த்துப்போம். அடிப்படையில் இதுதான். ஏன்னா அமித்ஷா ஒரு வாட்டியும் என்டிஏ கொலிஷன் சர்க்காருன்றாரு, இவங்க தனி மெஜாரிட்டியில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ முதல் பிரச்சனையே தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மையாக ஒரு தனி கட்சி ஆட்சி செய்யணுன்ற கோட்பாடில் தான் ஓட்டு போடுறாங்க. அந்த அடிப்படையில் நானும் இனியன் ராபர்ட்டும் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர், நாங்கள் பேசுகிறது தான் கருத்து. யாரோ ட்விட்டரில் போடுறத வச்சு நம்ம எஸ்ஜி சூர்யா பேசினார், இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, காங்கிரஸ் மேலே திட்டுறாங்க ஸ்டூடியோக்கு வெளியே. இப்போ பாஜக காரங்க ஸ்டூடியோக்கு வெளியே எங்ககிட்ட பேசுறது சொல்லவா? அது நாகரிகமாக இருக்குமா? எங்களுக்கு தெரியுங்க, நாங்க ஆட்சிக்கு வர மாட்டோம், இருந்தாலும் இந்த கூட்டணியில நின்னு சண்டை போட வேண்டியதா இருக்கு. பாஜக செய்தி தொடர்பாளர்கள் என்கிட்ட கூட்டணிக்குள்ள கருத்து முரண் இருக்குன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க கருத்து முரண்ன்றது இருக்கும், ஆனா இது டென்ட் ஆகிற அளவுக்கு காங்கிரஸ் திட்டுறாங்கன்ற அளவுக்கு இப்ப இங்கேயும் தான் முரண் இருக்கு. வெளிப்படையா சொல்றாங்கல்ல, எங்களுக்கு பாஜக வேணாம்னு சொல்றவங்களும் இருக்காங்க, பாஜக வேணும். ஆனா கொள்கை கோட்பாடு ரீதியாக ஒரு கூட்டணி இருக்கு. அண்ணன் சொல்லும் போது இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் பீகார்ல தேஜஸ்விக்கும் காங்கிரஸ்க்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு நல்ல ஈக்குவேஷன் பொதுவெளியில பேசப்பட்டது. அது பார்க்கும்போது ஒரு கூட்டணி இருந்தது, ஆனா அது கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. ஏன்னா உள்ளுக்குள்ள கருத்து முரண் இருந்தது. தமிழ்நாட்டுல அது எப்படி இருக்கு? அந்த தீர்க்க வேண்டிய தேவை இப்ப திமுக ஏற்பட்டிருக்குன்னா கேள்வி. நாங்க அது வரும்போது தீர்த்துக்கிறோங்க, அது வரும்போது நாங்க தீர்த்துக்கிறோம், பேசிக்கிறோம். சாம்சங் போராட்டத்தில் எங்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. 12 மணி நேரம் வேலை கொண்டு வரப்போ கருத்து வேறுபாடு, அதெல்லாம் நாங்க அட்ரஸ் பண்ணி தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, விசிகாவுக்கும் இருக்கு அதிகாரத்துல பங்கு கேட்டாங்க. திரும்ப திரும்ப இதே பேசுறது, இதெல்லாம் விரிசலா வராது, தேர்தல் நேரத்துல இதெல்லாம் வராதுன்றது தான் இந்த 3 தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டியிருக்கு. 19, 21, 24 எல்லாருக்கும் முரணே இல்லைன்னா எல்லாம் கட்சியை கலைச்சிட்டு ஒரே கட்சியில போயிடுவாங்க. இன்னொன்று அண்ணன் சொல்லும் போது சொன்னார், சசிகலா தானே 4 வருஷம் உள்ள இருந்தாங்க. சசிகலா அரசு ஊழியரா? அவங்களால ஒரு அரசு பதவியில் ஊழல் பண்ண முடியுமா? முதலமைச்சராக இந்த ஜெயலலிதா அம்மையார் செய்த ஊழலுக்கு இவங்க துணை போனதுக்காக தான் இவங்க மேல வழக்கு. அப்ப ஜெயலலிதா அம்மா ஊழலே பண்ணலைன்னா சசிகலா அம்மா கன்விக்டே ஆயிருக்க முடியாது. இன்னைக்கு எப்படி தூக்கி பழிய சசிகலா அம்மா மீது போடுறாங்க பாருங்க. ஜெயலலிதா அம்மா இறந்துட்டதுனால அவங்கள விடுவிச்சிட்டாங்க. ஆனால் ஹைகோர்ட்டில் அதுக்கு முன்னாடி பரப்பன அக்ரஹாரத்துக்கு அவங்க சிறைக்கு போனது உண்மை, சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க தண்டனைக்குரியவர்னு சொன்னது உண்மை. அதனால தான் ஏன் ஜெயலலிதா அம்மாவுடைய வீடை ஜப்தி பண்ணுறாங்க? அவங்க ஊழல்வாதி இல்லைல்ல, அவங்க குற்றவாளி இல்லைல்ல. அப்படி இருந்தால் அவங்க வீடை ஜப்தி பண்ணியிருக்க மாட்டாங்களே. அந்த வீடை ஏங்க சார் ஜப்தி பண்ணாங்க? வேதா நிலையம்னு. அப்போ இதெல்லாம் வச்சுட்டு முழு சோத்தை பூசணிக்காயில் எப்படிங்க உங்களால் இது பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி கருத்து முரண்கள் ஊழல்னு பேசுறதுக்கு தார்மீகமே கிடையாது. இங்கே பாஜக அண்ணாமலையை ஊழலற்ற போலீஸ் பதவியை விட்டுட்டு வந்தாருலாம் பாஜக அந்த 20% ஓட்டு வாங்குறப்போ அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை ஆர்மிலாம் இன்னைக்கு சொன்னீங்க. இன்னைக்கு உங்க பாஜக கட்சியில சேர்ந்த கல்யாணராமன் அண்ணாமலை என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? ஊழல்லாம் பேசுறதுக்கு இன்னைக்கு பாஜகவுக்கு தார்மீகம் இருக்கா தமிழ்நாட்டுல? அண்ணாமலை மீது என்ன குற்றச்சாட்டு பாஜக காரங்க வைக்கிறாங்க? அத சொல்லுங்க, இதுக்கான பதில சொல்ல சொல்லுங்க. ஏடிஎம்கே ஊழல் கட்சின்னு சொன்ன அமித்ஷா மீண்டும் இப்ப பாருங்க திமுகவை தோற்கடிப்பாங்க. எதுக்கு தோற்கடிப்பாங்க? என்ன எதுக்காக நீட்டு கொண்டு வர்றதுக்கு தோற்கடிக்க போறாங்களா அதிமுக? இல்ல இங்க சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கு திமுக? இதெல்லாம் பர்சனல் அஜெண்டாக்காக திமுகவை தோக்கடிக்கணும்ன்றதுக்கெல்லாம் மக்கள் இங்க பலியாக மாட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், கூட்டணி அரசாங்கமா இல்ல அதிமுக தனியா ஆட்சி அமைக்க போதான்ற ஒரு கருத்தை முதல்ல இங்க சொல்லுங்க. இல்ல அண்ணாமலை ஊழல்வாதி இல்ல. நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்காரு, இந்த கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுங்க.
கிட்டத்தட்ட 3 வருஷம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தீங்க. இன்னைக்கு நிதிஷ்குமார் மோடி சர்க்கார் செஞ்ச சாதனைகளையும் டபுள் இன்ஜின் சர்க்கார் தன்னுடைய சாதனைகளும் சொல்லி கேட்கிறாரு. நிறைய கருத்து முரண் இருக்கு, கொள்கை முரண் இருக்குன்னு சொல்லிட்டு ஜவாஹர் அலியும் சொல்றாரு. இப்போ நீங்க எந்த சாதனை, இபிஎஸும் மோடியும் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டுக்கு இதை செய்தார்கள், இந்த சாதனையை சொல்லி நாங்கள் கேட்போம் அப்படின்ற எந்த சாதனையை சொல்லி உங்களுடைய காம்போவை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வைப்பீங்க? இந்த 4.5 ஆண்டு காலம் இபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்தபோது எவ்வளோ மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க, எவ்வளோ அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க. அதுக்கெல்லாம் மக்கள் மேண்டேட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 5 ஆண்டு காலம் கொடுத்துருக்காங்களே, அவங்க எவ்வளோ கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் இருக்கிறவங்க சொல்லுங்க. அதாவது இவ்வளோ புது கல்லூரிகள் திறந்துட்டோன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரே ஒரு பேராசிரியர் கூட நிரந்தரமாக பணியமர்த்தப்படவில்லை. அதாவது பேர் வச்சு சோறு வச்சான்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ பண்ணிட்டு அவ்வளோ பண்ணிட்டோன்றாங்க. இன்னைக்கு 10,000 பள்ளிக்கூடங்களில் தலைமை ஆசிரியர் எய்ம்ஸ் எப்படி கட்டிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் ப்ராக்ரஸ் அந்த ட்விட்டர் பேஜில் போய் பாருங்கள், இல்லை அங்கே நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. அது டிலே ஆனதுன்றதை ஒத்துக்கிறோம், ஆனால் நாங்கள் கட்டிட்டு இருக்கோம். அது போக 14 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது யாரு? திமுகவினருக்கு எப்பயுமே பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது மேலே பேசி அவங்க கட்சிக்காரங்களுக்கு வாங்கிக்கிறதா. ஆனா எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது தான் அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் 10க்கு மேல கட்சிக்காரர்களுக்காக பார்த்ததே கிடையாது. இல்ல நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இது ஒப்புதல் தராங்க, அனுமதி தராங்க. சரிங்க, பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றத கேக்குறேன், பதில் கொடுங்க சூர்யா. இவங்க எவ்வளவு கேட்டாங்கன்னு சொல்லுங்க. எடப்பாடி அவர் கேட்டதுனால அந்த மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தாங்க. இப்போ இவங்க அவருடைய கருத்து முழுமையாச்சு. எவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் இவங்க கேட்டு கொடுக்கலன்னு சொன்னாங்களா? இப்போ 6 மருத்துவக் கல்லூரிகள் கொடுக்கப்பட்டதுல 4 பிரைவேட் காலேஜஸ் தான் கேட்கப்பட்டிருக்கு, 2 தான் கவர்மெண்ட் காலேஜஸ் கேட்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு அண்ணாமலை ஊழல்வாதி அப்படின்னு இவர் சொல்றாரு இல்லையா? இங்க மாநிலத்துல யாரு அரசாங்கத்துல இருக்காங்க? நீங்க கேஸ் போட்டு ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? உங்களால முடியுமா? முடியாதுல்ல. நீங்க இல்ல எல்லாருமே சொல்றாங்க. இல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, டிவி ஷோல வந்து நல்லா பேசுறது. அதாவது அதிமுகல ஒரு அமைச்சர்களும் இவ்வளவு ஊழல் பண்ணாங்கன்னு ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி பட்டியல் போட்டே இருந்தாங்களே. இன்னைக்கு ஒரு அமைச்சரும் பட்டியல் போட்டிருக்காரு சார். அமித்ஷாவும் பட்டியல் போட மாட்டாரா சார்? கவர்னர் கேள்வி கேட்டே இருந்தீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. 2 நிமிஷமா சின்ன பதில் சொல்லணும். இப்போ வேலுமணி அவ்வளவு ஊழல் பண்ணிட்டாரு, இவ்வளவு ஊழல் பண்ணிட்டாங்கன்னு கணக்கு போட்டீங்கல்ல. 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, ஒருத்தர் மேலயாச்சும் நீங்க சார்ஜ் ப்ரூவ் பண்றதெல்லாம் வேண்டாம், குறைந்தபட்சம் வழக்கு போட்டு ஏதாச்சும் ட்ரையல் பண்ண முடியுதா? கவர்னர் சைன் தேவையில்லைங்க, சும்மா போய் சொல்லிட்டே இருக்காதீங்க எல்லாத்துக்கும். அதாவது ஒரு ஊழல் வழக்கில் கூட இவங்க எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரல. மாறாக இவங்க அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி 500 நாளுக்கு மேல ஜெயிலில் இருந்தாரு ஊழல் பண்ணதுக்காக. பொன்முடி அமைச்சர் பதவியை விட்டுட்டு வந்தாரு ஊழல் பண்ணதுக்காக. இப்ப KN நேரு மேல இவ்வளவு வழக்குகள் இருக்கு, 13 அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்குகள் நிலவில் இருக்கு. அதனால இவங்க ஒண்ணு ஊழலுக்கு மற்றவங்களுக்குலாம் சர்டிபிகேட் பண்ற அளவுக்கு இந்த நாடு மோசமா போயிடல. அதனால ஊழலை பத்தி நீங்க பேச வேண்டாம். உங்க செந்தில் பாலாஜி எவ்வளவு நாள் உள்ள இருந்தாரு, எதுக்கு உள்ள இருந்தாரு, அவர் உள்ள இருந்ததுக்கான காரணத்தை அவங்க முதல்வர் ஸ்டாலினே கரூர்ல போய் கூட சொல்லிட்டாரு. அதனால நீங்க ஊழல் பத்தி பேச வேண்டாம். இரண்டாவது, இந்த மீண்டும் சொல்றது தேர்தல் கமிஷன் இவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க.